இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை கூட நாம் ஸ்தோதரிப்போம். இந்த வாரத்திலும் கூட சிருஷ்டிப்பின் அனுபவங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்போது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்த இந்த பூமியை கர்த்தர் பார்த்து 6 நாட்கள் அதை சிருஷ்டித்தார். கர்த்தர் நினைத்திருந்தால் ஒரே நாட்கள்ல சிருஷ்டித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால் 6 நாட்கள் சிருஷ்டித்து 7வது நாள்ல ஓய்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 6 நாட்கள் சிருஷ்டிப்பும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கிறதாய் கூட காணப்படுகிறது. அந்த அனுபவங்களை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட 3வது நாள் சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம் முதல்ல நாம் வாசிப்போமானால், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் ஜீவ விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதைப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அதை நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பிரியமானவர்களே, இந்த 3வது நாள்ல நாம் பார்க்கிறோம், பூமியின் மேலே கர்த்தர் தாவரங்களை வளரும்படியாக செய்திருக்கிறார். தாவரங்கள், பூண்டுகள், இப்படிப்பட்டதான விருட்சங்களை கர்த்தர் வளரும்படியாக செய்திருக்கிறார். இப்ப இது எதற்கான அனுபவம்? கர்த்தருள் வளருகிறதான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய அனுபவம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியின் அனுபவத்தை இந்த சம்பவம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதோடு கூட நாம் நின்று விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் வளருகிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படியாக இருக்கிறது? இந்த பிள்ளைகளை நாம் குறித்து பார்க்கும்போது எல்கேஜி துவங்கி 12வது வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு படிநிலைகளை அவர்கள் தாண்டுவதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அவருடைய சரீர பிரகாரமான வளர்ச்சி இருக்கிறது, அவருடைய மன ரீதியான வளர்ச்சி இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கிறது. அதே போல நமக்குள்ளாக இருக்கிறதான உள்ளான மனிதன், அவன் முதலாவது பார்க்கும்போது பூமியை போல வெட்டாந்தரையாய் காணப்படலாம். ஆனால் இந்த வெட்டாந்தரையான பூமியிலே புல் பூண்டுகள் வளர வேண்டும் என்று சொன்னால் அது என்ன செய்யப்பட வேண்டும்? அது பண்படுத்தப்பட வேண்டும். அதற்கு தேவையான உரங்களை போட வேண்டும். அதற்கு தேவையான நீரை பாய்ச்ச வேண்டும். இப்படியாக அந்த பூமியானது பண்படுத்தப்படும் போது, பக்குவப்படுத்தப்படும் போது, அது தேவையான நிலச்செடிகளை, அது தேவையான செடிகளை, பூண்டுகளை இப்படியாக அது கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அது கொடுத்து வளர்ந்து அதிலிருந்து மற்ற விருட்சங்கள் உருவாவதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய உள்ளான மனிதனும் வெறுமையா இருக்கிறது. முதலாவதாக ரட்சிக்கப்பட்ட போதும் வெறுமையா இருக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக நாட்கள் வந்த போதிலும் கூட அநேக நேரத்தில் வெறுமையா இருக்கிறது. அந்த உள்ளான மனிதனுக்கு நாம் சில ஆகாரங்களை நாம் கொடுக்க வேண்டும். வெளிப்புறமான மனிதனுக்கு நாம் ஆகாரம் கொடுக்கும் போது இந்த வெளியரங்கமா இருக்கிற மனிதன் வளருகிறான். வெளியரங்கமாக இருக்கிற தோற்றம் வளர்கிறது. அநேகர் வாழ்க்கையில ஹைட் ஆகிறார்கள், இல்லை வெயிட் கூடுகிறது, இப்படிப்பட்டதான வளர்ச்சி காணப்படுகிறது. ஆனாலும் இந்த உள்ளான மனிதனுக்கு தேவையான ஆகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அது என்ன ஆகாரம்? வேத வசனமும் ஜபமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உள்ளான மனிதனுக்கு தேவையான ஆகாரமாக இருக்கிறது. அப்போ ஜபத்திலும் வேத வசனத்திலோ ஒரு மனிதன் வளர 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 அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையான உள்ளான மனிதன் வளருகிறதாய் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை விட்டு அதுக்கு அடுத்த படிநிலைக்கு மனிதன் கடந்து செல்கிறான். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகிறான். ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பப்படுகிறான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறான். இப்படியாக அநேக அனுபவங்களுக்குள்ளாக ஒவ்வொரு படிநிலைகளிலும் அவன் வளருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு நாட்களும் வளருவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளாக காணப்படுகிறதா யோசித்து பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல கூட நம்ம அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்
எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டும். ஏதோ ஒரு காரியத்துல மாத்திரம் அல்ல, பைபிள் வாசிக்கிறதுல மாத்திரம் அல்ல, என் ஆவிக்குரிய என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு நான் போஜனம் போடுறேனா என்பதை குறித்துதான ஒரு கேள்வி ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாய்க்குட்டியை போலதான், எப்படி ஒரு நாய்க்குட்டிக்கு தேவையான ஒரு உணவை நாம் கொடுக்கும்போது அது வளர்ச்சியை நம்மால் கண்ணாக பார்க்க முடிகிறதோ, அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான போஜனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு முறை ஒரு கதை இப்படியாக சொல்கிறது. ஒரு மனிதன் இருந்தானாம். இந்த மனிதனுக்கு என்ன தேவையாம், இந்த மனிதனுடைய வேலை என்னவென்று சொன்னால் 2 நாய்க்குட்டிகளை வைத்திருப்பாராம். அதுல அந்த 2 நாய்க்குட்டிகளை வைத்து பந்தயம் கட்டுவாராம். ஊராக சென்று இந்த 2 நாய்க்குட்டிகளுக்கும் ஓட்ட பந்தயம் வைத்து அதன் மேல பந்தயம் கட்டி யார் எந்த நாய்க்குட்டி ஜெயிக்கிறது என்பதை அதன் மூலமாக அநேகருக்கு, அந்த பந்தயத்தின் மூலமாக அநேக பரிசு பொருட்களை அவர் கொடுப்பாராம். இப்படியாக இந்த மனிதன் போகும்போது அவர் வெள்ளை நாய்க்குட்டி ஒன்று வைத்திருந்தாராம், கருப்பு நாய்க்குட்டி ஒன்று வைத்திருந்தாராம். ஒரு ஊர்ல போகும்போது வெள்ளை நாய்க்குட்டி நன்றாக ஓடினதாம். எல்லாரும் கருப்பு நாய்க்குட்டியின் மேல் பந்தயம் கட்டினார்கள், எல்லாம் தோற்று போய்விட்டார்கள். வெள்ளை நாயின் மேல் பந்தயம் கட்டினவர்கள் எல்லாம் ஜெயித்து விட்டார்கள். அப்போ வெள்ளை நாய்க்குட்டி நன்றாக ஓடுகிறது. இப்போ இந்த மனிதனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஒருவன் போகிறான். அடுத்த ஊருக்கு போகும்போது கண்டிப்பா வெள்ளை நாய் தான் நல்லா ஓடுது, எனவே வெள்ளை நாயின் மீது எப்படியாவது பந்தயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பந்தயம் கட்டுகிறான். அப்ப கெட்டும்போது பார்த்தாலும் அன்றைக்கு பார்த்து இந்த கருப்பு நாய்க்குட்டி வேகமாக ஓடி பந்தயத்தை வென்று விட்டதாம். இந்த மனிதனுக்கு ஒரே சந்தேகம். மறுபடியும் அந்த மனிதனை தொடர்ந்து இன்னொரு ஊருக்கு போகிறான். இப்போது கருப்பு நாய் நல்ல வேகமா ஓடுகிறதே சொல்லி கருப்பு நாயின் மேல பந்தயம் கட்டுகிறான். கெட்டினா மறுபடியும் பார்த்தா வெள்ளை நாய் ஜெயித்து விட்டது. இப்போது இந்த மனிதனை தொடர்ந்து சென்றதான அந்த மனிதன் போய் அவன்கிட்ட கேட்கிறான், எப்படி நடக்கிறது? நேற்றைய தினத்துல வெள்ளை நாய் ஓடுச்சு, இன்னைக்கு கருப்பு நாய் ஜெயிக்கிறது, எப்படி நடக்கிறது என்று சொல்லி கேட்டான். அப்ப அந்த மனிதன் சொன்னானா, அது என்னுடைய கரத்துல இருக்கிறது. ஏன் அது என்னுடைய கரத்துல இருக்குது? இந்த மனிதன் என்ன செய்வானா, வெள்ளை நாய் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வெள்ளை நாய்க்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் கொடுப்பான், அன்றைக்கு நல்ல சாப்பாடு போடுவான். ஆனா அந்த கருப்பு நாய்க்கு ஒரு உணவு கூட கொடுக்காம அது ரொம்ப பட்டினி போட்டுருவான், ரொம்ப சோர்வாக்கிடுவான். அப்ப அன்னைக்கு அந்த வெள்ளை நாயை ஜெயித்து விடும். மறுபடியும் கருப்பு நாய் ஜெயிக்க வேண்டும் சொல்லா வெள்ளை நாயை பட்டினி போட்டுட்டு கருப்பு நாய்க்கு அதிகமான உணவுகளை கொடுத்து அது நல்ல புஷ்டியும் கொழுப்புமாக்கி நல்ல செம்மையான ஒரு உடல் உழைப்பை அந்த கருப்பு நாய்க்கு கொடுக்குறான். அப்போ இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உள்ளான மனிதன் வளர வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. நம்ம அதில் உள்ளான மனிதனுக்கு தேவையான ஆகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பூமியை போல வெட்டாந்தரையுமாக வெறுமையாக தான் காணப்படும். 1 பேதுரு 2:3 வசனத்துல நாம் வாசிக்கும் போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். இன்னைக்கு இந்த வாஞ்சை நமக்கு இருக்குதா? வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை இருக்குதா? இந்த வசனத்தினால் நான் என்னை நிறைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்குது. உலகத்துல அன்னிதினமும் படித்து கொண்டே இருக்கிறார்கள். வயதுக்கு மீறி 50 வயசானாலும் படிக்கிறாங்க, 60 வயசானாலும் படிக்கிறாங்க. அவருடைய அறிவை வளர்த்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை, விருப்பம், வசனத்துல வளர வேண்டும் என்கிறதான விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? சிந்தித்து பார்க்கணும். 2 பேதுரு 3:18 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை அறிகிறதான அறிவில நாம் வளர்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். இந்த வளர்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாயிருக்கிறது. எவ்வளவு ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதனை வளர்க்காதபடிக்கு வெளியே எவ்வளவு கட்டுடலான அமைப்பை வைத்திருந்தாலும் அதெல்லாம் பிரயோஜனமற்றது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான உணவை நாம் கொடுக்க வேண்டும். அதை தான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்போ இந்த வசனத்தின்படியா நம்ம காத்துக்கொள்வோம். 3வது நாள்ல வளர்ச்சியின் அனுபவத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாமும் கூட வளருவோம், அனுதினமும் வளருவோம், எல்லாவற்றிலும் வளருவோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேச சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. அனுதினமும் நாங்கள் வளர்களா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வெட்டாந்திரியான பூமியில எப்படி புல் பூண்டுகள் முளைத்து வளர்கிறதோ அதே போல இந்த வளர்ச்சியின் அனுபவத்துல நீர் எங்களை நிரப்பும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். சாமி, உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே கூட வரும் வழி நடத்தும். இந்த வயசுப்பா வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்வும் எழும்பட்டும், எழுச்சி பெறட்டும். கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
மகிமை மகிமை